ஹலோ வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது சைலோ சீசன் 2 எபிசோடு 8 உடைய ஒப்பீனியன் வீடியோ தான் இது. இந்த எபிசோடு 8 உடைய டைட்டில் நேம் என்னென்னா தி புக் ஆஃப் குயின். இந்த புக் ஆஃப் குயின் ஓகேவா, 2 தடவை சொல்லிட்டேன். ஓகே, இந்த எபிசோடு 8 வந்து எப்படி இருக்குன்னா, அந்த அளவுக்கு கதை வந்து நகரில் அதை போன எபிசோடில் எப்படி இந்த புக் ஆஃப் கியூனை பற்றி பேசிகிட்டே இருந்தாங்களோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லைன் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு தெரியாத விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான், பெருசாக எதுவுமே இருக்காது ஓகேவா. ஸோ இதுதான். அண்டு ஜூலியட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு சில மனிதர்களை டிஸ்கவர் பண்ணுவாங்க அந்த சைலோ 17. ஸோ வேறு ஒரு சில மனிதர்கள் வந்து அவங்களை ஹண்ட் பண்ணுவாங்க. அண்டு உடனே அதே தான், இந்த ஜூலியட் வந்து ஷாக்கிங்கான ரியாக்ஷன், வெயிட் என்னை ஒன்றும் பண்ணாத, நான் ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ ஆனால் அந்த வேற ஒரு மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஹண்டர் மாதிரி இருப்பாங்க. ஓகே, அவங்களாம் யார், எப்படி இங்கே வந்தாங்க, இல்லை அங்கே தான் இருந்தாங்களா? ஸோ இவ்வளோ நேரம் ஜூலியட் இருக்கும்போது அவங்க எங்கே இருந்தாங்க, இல்லைடா ரகசியமாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்களா? ஸோ இதுவும் தெரியல ஓகேவா. அதே சமயத்தில் அந்த ஹண்டர் பண்ணுறாங்களா அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் எங்கேருந்து கிடச்சிது? ஸோ எதுவும் தெரியல. அண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அண்டு கொஞ்சம் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பீப்புளெலாம் கொஞ்சம் மூஞ்சிலாம் கொஞ்சம் க்ரீஸ், நிறைய டஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இல்லை துவைக்காத துணி, ஒரு பல விஷயமாக துவைக்காத துணி அந்த மாதிரி போட்டிருந்து, கொஞ்சம் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கொஞ்சம் போட்டிருந்தா கொஞ்சம் நம்புகிற மாதிரி இருந்திருக்கும். பட் அந்த இது மிஸ் ஆன மாதிரி இருந்தது அந்த புதுசாக சைலோ 17 இருந்த மக்கள். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதுசாக ஒரு ஹண்டர் மாதிரி ஒரு குரூப்பு காமிப்பாங்களே, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி வந்து பார்த்திங்கன்னா ஜூலியட்டை வந்து ஷூட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹால்வே பாத்வேயில் படுத்து கிடக்கும். அதெல்லாம் காமெடியாக இருக்கும். அதெல்லாம் எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் தான் தப்பாக பார்த்துட்டானோ கூட எனக்கு டவுட் வருது, ஏன்னா இந்த மாதிரிலாம் எடுக்க முடியுமான்னு. ஸோ அது சம்மந்தமே இல்லை. ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இந்த குவீன்ஸ் காப்பி, ஓகே, அந்த ஒரு புக்கு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு குவீன் ஒரு நபர் இருக்கார். அவர் வந்து சைலோவை காப்பாற்றுறதுக்காக அவர் நிறைய அவர் மேலே நிறைய பழியெலாம் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் ஒரு அண்டர் கிரவுண்ட் வாட்டர்லாம் தந்து விட்டு சைலோட ஹிஸ்ட்ரியை மறைச்சி வச்சு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு அங்கே ரெபலின் வரக்கூடாதுன்ட்டு. ஓகே, ஸோ இது அதுக்கப்புறம் தவிர்த்து வேறு ஏதாச்சும் இருக்கான்னு எனக்கு இன்னும் தெரியல, போதான் தெரியும். அதுக்கும் இந்த ஷாக்கிங்கான ஃபேஸ் ரியாக்ஷன் காமிச்சேன்னா கடுப்பாயிடுவேன். ஓகே, அதுக்கப்புறம் வாக்கர் வந்து பார்த்திங்கன்னா பர்னார்டை மீட் பண்ணுவாங்க. அந்த வாக்கர் கேரக்டர் வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில டைம் கோவப்படுற மாதிரி காமிப்பாங்க, சில டைம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக ஒரு மாதிரி ரொம்ப ஓவர் இன்டெலெக்சுவலாக பேசுகிற மாதிரி காமிப்பாங்க. அது அந்தளவுக்கு அவங்க இன்டெலெக்சுவலாக பெருசாக எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இது ஒன்று. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க வந்து பர்னார்டை மீட் பண்ணது வந்து கொஞ்சம் புக்கில் எப்படி இருக்குன்னு தெரில, பட் இதில் அந்தளவுக்கு எனக்கு சரியாக கனெக்ட் ஆகலை, அவ்வளோதான். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் நேற்று சொன்ன மாதிரி இந்த சைலோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபேஸ் ரியாக்ஷன் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது. இவ்வளோ ஃபேஸ் ரியாக்ஷன் தேவையே கிடையாது. அண்டு எக்கச்சக்கமான ஃபேஸ் ரியாக்ஷன் நிறையா பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்டு ஸோ இது ஒன்று. அதுக்கு இப்போ புதுசாக ஒரு 4 பேர் அந்த சைலோ 17 ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அவங்களும் ஃபேஸ் ரியாக்ஷன் தான் காமிச்சிட்டு இருக்க போகிறாங்க. ஸோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக தான் போயிட்டுருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்லோவாக போகிற மூவிஸ், ஸ்லோவாக போகிற படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த சைலோ வந்து ஸ்லோவாக போகிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி, நல்ல விஷயம். பட் ஆனால் ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனை வந்து போகும்போது ஒரு ட்விஸ்ட்டு சம்மந்தமாக நோக்கி போயிட்டுருக்காங்க. அது சம்மந்தமாக எந்த ஒரு விஷயமும் வெளியில் வரல. அது முழுசாக வெளியில் வரும்போது கூட
ரொம்ப ரொம்ப ஒரு சிலது நல்லா தான் இருக்குது, பட்டு அது ரொம்ப பெருசாக இல்லை, அவ்வளோ கிளாரிட்டியோட அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இப்போ சீசன் 1 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைலோ வீடியோ ஒன்று இருக்கும். அதில் வந்து ஒரு நபர் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். அந்த வீடியோ சம்மந்தமான நிறைய கிளாரிட்டி வந்து இல்லை, எல்லாமே சும்மா கொஞ்சம் ஒரு ரிலிக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அங்கங்கே கிடக்குது, ஓகேவா. ஆனால் கிளாரிட்டி இல்லை. அண்ட் பர்னாட் ஏன் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கொளுத்தி போட்டாருன்னு தெரில. அதுக்கப்புறம் ஒரு ரீசன் ஒன்று சொல்கிறாங்க, இந்த மாதிரி சைலோவில் ஒரு வாட்டர் இருக்குது, அந்த வாட்டரில் நம்மளுக்கு வந்து பல வருஷங்களுக்கு நடந்த முடிஞ்ச சம்பவங்கள் எல்லாமே மறந்து போயிடும், அது ஒரு மெமரி லாஸ் கொண்டு க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இதில் எந்த அளவுக்கு எவிடென்ஸ்லாம் இருக்குன்ட்டு எனக்கு தெரியல. ஸோ போக போக தான் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன ரொம்ப கன்னிங்காக ட்விஸ்ட்டை வந்து லீக் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் தோணுது. இது வேறு மாதிரி கூட எடுத்துருந்துருக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா. 10 எபிசோடு வந்து கொஞ்சம் ஓவர். ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ ஓகே கைஸ், இதுதான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் புக் ஆஃப் குயின், இந்த ஜூலியட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த எபிசோடில் என்ன நடந்ததோ அதெல்லாம் ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடியே அது நம்மளுக்கு காமிச்சிடலாம். ஸோ மச் ரிப்பீட்டேட்டிவ். போன எபிசோடில் ஜூலியட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸில் ரத்தமாக பார்ப்பாங்க, பிளட்டு. அதே தான் இங்கேயும் கண்டினியூஷன் ஆகுது. அதே பிளட்டை தான் மறுபடியும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் வராங்க, அவ்வளோதான். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் சோலோக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, அவரை சுற்றி இன்னும் மர்மமாக தான் இருக்குது. ஸோ ஓகே, இட்ஸ் ஓகே. பட் ஓவராலாக என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த டீம் வந்து கொஞ்சம் அவங்கக்கிட்ட ஏற்கனவே எல்லா புக்ஸு நோட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி இருந்தும் ஏன் அப்படி பண்ணுறான்னு தெரில. எனக்கு என்னமோ முதல் புக்லேயே 2 இதுவாக பிரிச்சுருப்பாங்களோ, முதல் புக்லேயே 2 சீசனாக எடுக்கிறாங்களோ, எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ இதாங்க எபிசோடு 8 ஒப்பீனியன். உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா பாருங்கள். ஸோ லவ் யூ அண்ட் பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அசோகா அதோடைய ஹோல் சீசனும் நான் அப்லோட் பண்ணுவேன். அண்டு அனிமா இதை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை அப்லோட் பண்ணிடுவேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, பை பை, டேக் கேர். அதுவும் பாருங்கள். ஸ்டார் வார் அசோகா உடைய ஹோல் சீசன் ஒப்பீனியன் ஒரே வீடியோவில் இருக்கும். ஸோ பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் குட் ஈவினிங். டைம் வந்து 5:23. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, நான் வந்து ஸ்குவிட் கேம் அதோடைய பார்ட் 2 வந்து நான் சீசன் வந்து இன்றைக்கி தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த எபிசோடு 1 நல்லா தான் இருக்குது. ஸோ இதாங்க, கண்டிப்பாக எல்லாமே பாருங்கள். பாய் பாய்.